வணக்கம் நண்பர்களே. டிவி ஆன் பண்ணால் எங்கே பார்த்தாலும் ஒரே கொரோனா வைரஸ் தான். சரி, நம்மளுக்கு தப்பி தவறி இருமல் வந்துட்டால் கூட நம்ம இருமிட்டோம்னா நம்மளை ஏதோ வேற்றுக்கிற வாசி மாதிரி பார்க்குறாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா. சரி, இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது நம்ம செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது செயற்கையாக பரப்பப்பட்டதா இல்லை இயற்கையாகவே வந்ததா அப்படிங்கிறது நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் சில தகவல்களை வைத்து நாம் யூகிக்க முடியும். சரி, இது ஒருவேளை செயற்கையாகவே பரப்பப்பட்டதுன்னு வச்சுங்களேன். யார் பயன் அடைகின்றார்கள், ஹூ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. சரி, அப்படி பயன் அடைபவர்களின் நோக்கம்தான் என்ன? சரி, ஒரு சின்னதாக ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணி பார்ப்போமா? இப்போ ஹூ பெனிஃபிட்ஸ், அதாவது யார் பயனடைகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். சரியா? இப்போது ஒரு சம்பவத்தினால் ஒருவன் பயனடைகின்றான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவன்தான் அந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தனோட வீடு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு வச்சுங்க, யதார்த்தமாக தப்பி தவறி பற்றி எரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வீட்டுக்காரன் இருக்கான்ல, ஃபயர் இன்சூரன்ஸ் வச்சுருக்கான். அதே சமயம் அவன் வீடு எரிஞ்ச காரணத்தினால அவனுக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலமாக பல கோடி ரூபா பணம் கிடைக்குது. சரி, இப்போ இந்த நெருப்பு சம்பவத்தினால் அந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு பயன், ஒரு லாபம் கிடைக்கின்றது. அதனால் அந்த வீடு பற்றி இருந்ததற்கான காரணம் அவன்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. உறுதிப்பட சொல்ல முடியாது. இருக்கலாம், ஆனால் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாரங்கள் இல்லை. அவன் தான் கொளுத்துனா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்காரன் அவனோட வீட்டை கொளுத்தி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கின்றதா அப்படிங்கிறத யூகிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, 2 விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். ஒன்று என்ன அப்படின்னா, அவனின் நோக்கம் என்ன, இலக்கு என்ன, அவன் என்ன அடைய முயற்சிக்கின்றான். பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு பண முதலீடு எதுவும் தேவைப்பட்டுச்சா, இல்லை எதுவும் எங்கேயும் லோன் வாங்கியிருந்த அமௌண்ட்டை அடைக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தானா, இல்லை பெரிதளவு பண உதவி எதுவும் தேவைப்பட்டுச்சா அவனுக்கு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல அவனுடைய இலக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவனின் கடந்த கால செயல்பாடுகள் எப்படி இருந்தது, இது வரைக்கும் இந்த மாதிரி காரியங்கள் அவன் செஞ்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்த கால ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவன் கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டிருக்கான், அப்படி செய்யக்கூடிய ஆளா, இது 2 நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் வீட்டை அவன் தான் கொளுத்துனானா அப்படிங்கிறத நாம் யூகிக்கலாம். சரி, இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு சம்பவத்தை பாருங்கள். Behavior of the Iranian regime, which has killed hundreds and hundreds of people in a very short period of time. They're killing protesters, killing a lot of people, and they're arresting thousands of their own citizens in a brutal crackdown in recent weeks because they're protesting. America will always stand with the Iranian people. இப்போ நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஈரான் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே போராட்டக்காரர்கள் நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க. எதை எதிர்த்து அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க மீடியாவில். உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இது நம்பர் 1 பாயிண்ட்டு. இப்போ அடுத்தது என்னென்னா, அந்த போராட்டம் செய்தவர்களில் கொல்லப்பட்டனர். யாருனால் கொல்லப்பட்டனர் அப்படின்னா, ஈரான் நாட்டின் அரசாங்கத்தினால் கொல்லப்பட்டனர். இப்போ 3வது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் நாடே உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை நீங்கள் கொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி மீடியா வச்சு சொல்கிறான். அதாவது ஈரான் நாட்டின் அரசாங்கம் தான் அந்த போராட்டக்காரர்களை கொன்றது அப்படின்ற மாதிரி மீடியா வச்சு சொல்கிறான். சரி, இதான் சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 3ஆம் உலகப்போர், அதாவது World War III காணொலியில் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்,
அமெரிக்காவோட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அவனுங்க வந்து எந்த நாட்டை காலி பண்ணணுமோ அந்த நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவானுங்க. உள்ளே பூந்துட்டு அந்த நாட்டு மக்களை ஸ்டடி பண்ணுவாங்க. எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டின் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஒரு குரூப் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடிய குரூப்போட போய் சேர்ந்துக்கிட்டு அவனுங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுப்பான், ஃபண்டு பண்ணி அவங்கள ரோட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ண செய்வான். அந்த ப்ரொட்டஸ்ட்டை நிறைய இடத்துல இந்த நாட்டுக்குள்ளே நடத்திட்டு மீடியா வச்சு என்ன பண்ணுவான், அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு தலைவனை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி உலக மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவான். அடுத்தது என்ன பண்ணுவான், இவனோட கூலி படைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு அந்த நாட்டு மக்களை நிறைய பேரை காலி பண்ணுவான். நிறைய பேரை காலி பண்ணிட்டு மீடியா வச்சு திரும்பவும் என்ன பண்ணுவான், அந்த நாட்டு தலைவன் அந்த நாட்டு மக்களையே கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மீடியா வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவான், இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமா, புஷ், அப்புறம் இப்போ ட்ரம்ப், அவனுங்கள்லாம் வச்சு அடுத்தது என்ன பண்ணுவான், லிபியா நாட்டு தலைவன் லிபியா நாட்டு மக்களை கொண்டு குவிக்கிறான், அமெரிக்கா தான் லிபியா நாட்டு மக்களை அந்த நாட்டு தலைவன் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் பேசுவான். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது ஈரானில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறையா மக்கள் சாவாங்க. அந்த மக்கள் சாகிறதெல்லாம் யார் மேலே பழிய போடுவான்னா, அந்த ஈரான் நாட்டு தலைவன் அப்படின்னு சொல்லி பழிய போடுவான். அந்த ஈரான் நாட்டு தலைவன் ஒரு பெரிய ப்ரூட்டல் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் மீடியா வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான். அது ஏன்னா நடந்திருக்கு. இப்போ இந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த அமெரிக்காவை கட்டுப்படுத்தும் வெகு சில குழுக்களின், ரகசிய குழுக்களின் இலக்கு. அதான் அவர்களின் நோக்கம். ஸோ நோக்கம் நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. அதுக்கு அடுத்தது இவர்கள் எப்படி ஈரானை வந்து தாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறதான் நம்ம சொன்ன யூகம். இதை எதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா, இது வரைக்கும் அமெரிக்கா வந்து ஈராக், லிபியா, சிரியா ஆகிய நாடுகளை எப்படி தாக்கினா, என்ன வழிமுறையை வச்சு தாக்கினா அப்படிங்கிறத பார்த்து தான், அவர்களின் வரலாற்று செயல்பாடுகளை வைத்து தான் ஈரானையும் இப்படி தான் தாக்குவான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதை சொல்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. ரெண்டு விஷயம் தான் தெரியணும் உங்களுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை இயக்குபவர்களின் நோக்கம் என்ன, இலக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர்களின் வரலாற்று செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது 2 மட்டும்தான் தெரியணும். சரி, இப்போது அடுத்தது நம்ம கரோனா வைரஸ் பக்கம் வரும். நம்ம 2 மாதங்களுக்கு முன்பு ஒற்றை உலக ஆட்சியை ஏன் எதிர்க்க வேண்டும், ஒய் அப்போஸ் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காணொலியும் ஒன்று போட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க. இப்போ அமேசான் காடாக இருக்கட்டும், உலக சுற்றிலும் பாருங்கள், இன்னும் போக போக காலம் செல்ல காடுகள் பல அழிக்கப்படும், அழிச்சுக்கிட்டே வருவான். ஏன் அழிச்சுக்கிட்டே வரான்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும் போது மக்கள் விரக்தி அடைந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, சரி காட்டில் போய் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ அப்படி அவங்க நினச்சி சரி காட்டுக்கு ஓடலாம் அப்படின்னு நினச்சாலும் காட்டை அழித்து விடுவாங்க, ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடுவான். ஸோ எப்படிப்பட்ட சிஸ்டம்னா அது, நம்மால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த காணொலியை நான் வெளியிட்டு 1 மாதம் கழிச்சு ஆஸ்திரேலியாவில் புஷ் ஃபயர், அதாவது காட்டுத்தீ. அதுக்கப்புறம் கடந்த வாரம் கூட ஆஸ்திரேலியாவில் இன்னொரு இடத்துல வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காட்டுத்தீ திரும்பவும் புதுசாக ஒன்று எரியுது. உங்களில் பலருக்கு உடனே இப்போ கேள்வி வந்திருக்கும், அதாவது கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முழு பிக்சர் கிடைச்சாதான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது. அதனால தான் இது எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் சொல்கிறது. சரி, இவங்களோட அஜெண்டா என்னங்கிறத நம்ம சொன்னோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் உற்பத்தி திறன், உணவு உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பொருள் உற்பத்தியாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுவான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எதையும் உற்பத்தி பண்ண மாட்டான், ஆனால் வெறுமனே கன்சியூம் மட்டும் பண்ணுவான். அதாவது வாங்கி உபயோகப்படுத்துவான், அவ்வளோதான். அப்படி வாங்குறதுக்கு கரன்சியை வச்சு தான் வாங்குவான். அந்த கரன்சியை டிஜிட்டல் ஆக்கிடுவான். கரன்சியை டிஜிட்டல் ஆக்கினதுக்கப்புறம் உடலில் பயோசிப் அப்படிங்கிறத ஒன்று பொருத்துவான். அந்த பயோசிப்பை வச்சு தான் நம்ம பேமெண்ட்டை பண்ணுவோம். எந்த ஒரு மனிதனும் அதிகார வர்க்கத்தை எதிர்க்கின்றான் அப்படின்னா அவனோட பயோசிப் வந்து டிசேபிள் ஆகிடும். இப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பட்டன் மூலமாக கட்டுப்படுத்த போகிறோம். இதுதான் இவர்களின் அஜெண்டா. இந்த அஜெண்டாவில் கரோனா வைரஸ் எங்கே ஃபிட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உணவுங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த கரோனா வைரஸ் ஃபிட் ஆகுது. அதாவது மனிதர்கள் எந்த ஒரு உணவையும் உற்பத்தி பண்ண மாட்டான் அப்படிங்கிற சொன்னல. இப்போது மனிதர்கள் உற்பத்தி செய்யலை அப்படின்னாலும் இயற்கையிலேயே உணவுகள் இருக்கும். மரங்களிலாக இருக்கட்டும், செடி கொடிகளிலாக இருக்கட்டும், விலங்குகளை வேட்டையாடி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி இயற்கையாகவே உணவுகள்லாம் இருக்கும். இப்போது இயற்கையாக இருக்கக்கூடிய உணவையும் அழிப்பான். காலம் செல்ல காடுகள் மட்டும் இல்லை, விலங்குகளும் சேர்த்தாப்புலையே அழிக்கப்படும். இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் இவர்களால் அழிக்க முடியாது, ஏன்னா அது சாத்தியம் கிடையாது. அந்த எஞ்சி இருக்கக்கூடிய விலங்குகளையும் எப்படி மனிதர்கள் பயன்படுத்த முடியாத மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கரோனா வைரஸ் அப்படிங்கிறது வருது. இந்த கொரோனா வைரஸ் மக்கள் மத்தியில் பரவன சமயத்தில்
பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் மக்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது உணவு பழக்கவழக்கம். அவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ இதை பார்த்துட்டு நம்மள் பலருக்கு வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை இப்படி சாப்பிட்றானுங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு கூட வந்துச்சு. இப்படி இவனுங்க கண்ணாப்பண்ணான்னு சாப்பிட்றதுனால தான் அந்த மாதிரி புது புது வியாதிகள்லாம் அங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் மக்கள் மத்தியில் அப்படியே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கொரோனா வைரஸை காரணமாக வச்சு சைனாவில் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட்டு விலங்குகளை உண்பதற்கான தடை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ காட்டு விலங்கு அப்படின்னு மட்டும் இல்லை, சீ ஃபுட்டுலேயும் இந்த வியாதி பரவுது அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபடுது. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட்டு விலங்குகளையும் கடல்வாழ் உயிரினங்களையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா புது புது வியாதிகள் வருகின்றது. அதனால மனிதர்கள் யாரும் நேரடியாக இந்த விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் எந்த ஒரு காட்டு விலங்காக இருக்கட்டும், இல்லை கடல்வாழ் உயிரினமாக இருக்கட்டும், எதை நீங்கள் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சாலும் அவை அனைத்தும் ஒரு நிறுவனத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அந்த நிறுவனம் அந்த விலங்குக்கு எதுவும் புது வியாதி இருக்கின்றதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். ஸோ இதன் மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபுட் சோர்ஸும் இவனோட கட்டுப்பாட்டில் வந்துடும். உங்களுக்கு புரியுதா? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நம்மள் பலர் குரோட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு செடிகளை நம்ம வளர்ப்போம். அதாவது பார்வைக்கு அழகாக இருக்கும் அந்த செடிகள். அதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட குரோட்டன்ஸை நம்ம எல்லோரும் வீட்டில் வளர்ப்போம். சரியா? இது ஏன் பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா மனுஷனுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கிற ஒரு காரணத்தினால, அதனால் எந்த ஒரு மனுஷனை நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான், காய்கறியோ இல்லை கனிகளையோ கொடுக்கக்கூடிய செடிகளை அவன் வீட்டில் வளர்க்க ஆரம்பிப்பான். ஸோ அதன் மூலம் அவன் வீட்டிலேயே காய்கறிகளை உற்பத்தி பண்ணுவான். இப்போ போய் எல்லா மனுஷன்ட்டையும் போய் நீ செடியெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி சொன்னால் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதே சமயம் இவர்களின் திட்டம் வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து அவங்களோட செடி வளர்க்கும் ஆர்வத்தையும் பூர்த்தி செய்யணும். அதே சமயம் அவர்கள் எந்த ஒரு உணவு உற்பத்தியும் செய்து விடக்கூடாது. இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த குரோட்டன்ஸ். இந்த குரோட்டன்ஸ் வந்து பார்வைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஆனால் இதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. இப்போது இங்கே வந்து இந்த கொரோனா வைரஸை மட்டும் வச்சு கடல் வாழ் உயிரினங்களையோ காட்டில் வாழும் உயிரினங்களையோ தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு கிருமியை வச்சு சரி எல்லாத்தையும் நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் பல காலங்கள் கழித்து பல வியாதிகளை காரணமாக முன்வைத்து இந்த தடைகள் பிறப்பிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. இப்போது இது மட்டும்தான் கொரோனா வைரஸோட அஜெண்டாவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு பின்னாடி டீபாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவும் இருக்கலாம். அதாவது இந்த உலகத்தை இயக்குபவர்களுக்கு உலகத்தின் மக்கள் தொகை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பல காலமாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன். இப்போது பில்கேட்ஸ் ஒரு ஸ்பீச்சில் பேசுவான் பாருங்கள், அது என்னன்னு நீங்கள் கேளுங்க. Now, we put out a lot of carbon dioxide every year, over 26 billion tons. For each American, it's about 20 tons. For people in poor countries, it's less than 1 ton. It's an average about 5 tons for everyone on the planet. And somehow we have to make changes that will bring that down to zero. It's been constantly going up. It's only various economic changes that have even flattened it at all. So we have to go from rapidly rising to falling and falling all the way to zero. This equation has 4 factors, a little bit of multiplication. So you've got a thing on the left, CO2, that you want to get to zero, and that's going to be based on the number of people, the services each person's using on average, the energy on average for each service, and the CO2 being put out per unit of energy. So let's look at each one of these and see how we can get this down to zero. Probably one of these numbers is going to have to get pretty near to zero. That's back from high school algebra. But let's take a look. First, we've got population. The world today has 6.8 billion people. That's headed up to about 9 billion. Now, if we do a really great job on new vaccines, healthcare, reproductive health services, we could lower that by perhaps 10 or 15%. We could lower that by perhaps 10 or 15%. But there we see an increase of about 1.3. The second factor is the services we use. This encompasses... இதில் பில்கேட்ஸ் என்ன சொன்னான், உலகத்தோட மக்கள் தொகை இப்போது அதிகமாகிட்டே இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா 9 பில்லியனை அடைந்து விடும். அதாவது 900 கோடியாக ஆகிவிடும்.
இப்போ இருக்கக்கூடிய வேக்சின் முறைகள் அதெல்லாம் வச்சு பாப்புலேஷன் அதிகமாகிறத 15% குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, வேக்சின்ங்கிறது மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு தானே முன்வைக்கப்படுது. இங்கே பில்கேட்ஸ் மக்கள் தொகை 9 பில்லியன் போகிறதுக்கு பதிலாக 6 பில்லியனுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? வேக்சின் போடுறதுனால எப்படி பாப்புலேஷன் குறையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருதா? அதாவது வேக்சின் போடப்பட்ட மக்கள் சாவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அப்படி வேக்சின் போடப்பட்ட மக்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இன்றைக்கி செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒவ்வொரு மூலை முடுக்குலையும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவே மாறிக்கிட்டு போகுது. இதெல்லாம் ஏன் இப்போது ரொம்ப அதிகமானுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்குது. அதாவது வேக்சின் போடப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் இன விரக்தி தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஒரு வேக்சினை உருவாக்கி அந்த வேக்சின் மூலம் டீபாப்புலேஷனுக்கான ஒரு அஜெண்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இது வெறும் யூகம்தான். இது எந்த ஒரு ஆதாரத்தையும் வச்சு நான் இது எல்லாத்தையும் சொல்லலை. அதாவது இந்த வைரஸ் செயற்கையாக பரப்பப்பட்டது என்றால் அப்படி பரப்பியவர்களுக்கு இந்தந்த லாபங்கள் இருக்கின்றது. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, கொரோனா வைரஸுக்கான ஒரு பேட்டன்ட் 2014 போல் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பேட்டன்ட்டு இப்போ சமீப காலமாக தான் அப்ரூவ் ஆகிருக்கு. அந்த பேட்டன்ட்டு எப்போ ஆக்டிவ் ஸ்டேட்டஸுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதி ஜனவரி 2020, அதாவது இப்போ தான் ஆக்டிவ் ஆனது. இதில் விஷயம் என்னென்னா, இப்போ கொரோனா வைரஸுங்கிற வைரஸ் ஃபேமிலி இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கிடையாது. அந்த வைரஸ் ஃபேமிலி பல காலங்களாக மக்களுக்கு தெரிந்த ஒரு வைரஸ் ஃபேமிலி தான். ஆனால் இப்போ சைனாவில் வுஹானில் கண்டுபிடிக்கப்பட்ட வகை கொரோனா வைரஸ்லேயே ஒரு புது வகையான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த பேட்டன்ட் இப்போ சைனாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கொரோனா வைரஸின் வகையை குறிக்கின்றதா இல்லை ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட வகைகளை குறிக்கின்றதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த பேட்டன்ட் எதை டீல் பண்ணுதுன்னா, வீரியம் இல்லாத கொரோனா வைரஸ் உருவாக்குவதற்கான ஒரு பேட்டன்ட் இது. அந்த வீரியம் இல்லாத வைரஸ் கிருமியை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேக்சினில் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது தடுப்பூசியில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன கண்காணிக்கணும் அப்படின்னா, இப்போ புதிதாக சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் கிருமி அதுக்கு வரப்போகிற தடுப்பூசி இருக்குல்ல, அதாவது இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, தடுப்பூசியை கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றோம், அதுக்கு ஆராய்ச்சி போய் கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான பேட்டன்ட்டை புதுசாக ஃபைல் பண்ணுறானுங்களா இல்லையா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பேட்டன்ட்டை ரெஃபர் பண்ணி அதை கவர் பண்ணுறானுங்களா அப்படிங்கிறத மட்டும் நாம் கவனித்து கொண்டே இருப்போம். ஸோ இதுவரைக்கும் உலக நடப்புகளில் நான் சொன்ன யூகங்கள் சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக நான் சொன்ன யூகம் தவறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். அப்படி தவறாக இருந்தால் முதலாக சந்தோஷப்படுபவன் நானாக தான் இருப்பேன். எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அனைவரும் உங்களோட வீட்டில் எவ்வளோக்கெவ்வளோ உணவு உற்பத்தி பண்ண முடியுதோ அவ்வளோக்கெவ்வளோ பண்ணுங்கள். இயற்கை விதைகளை வாங்கி சேகரிங்க, ஹோம் கார்டனிங் பண்ணுங்கள், வீட்டில் காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிங்க. நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம். அதுக்கு மேலே எல்லாம் ஆண்டவன் கையில். சரி, இப்போ கொரோனா வைரஸுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி அந்த வேக்சின் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் நீங்கள் அந்த வேக்சினை போடுவீங்க? சத்தியமாக நான் போட மாட்டேன். நன்றி, வணக்கம்.